வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு வீடியோக்கு வந்து ஃபைவ் சம்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் 5 சம்ஸ் பார்க்கலாம். இது வந்து கிளாஸ் 4 பாருங்கள். ஒரு ஆண்டிற்கு 5% தனி வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 5 எனில் அசலின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா I = PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா PNR/100. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஆண்டிற்கு 5%, அப்போ 6 கொடுத்தாச்சு. 5% தனி வட்டி வீதம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் N கொடுத்தாச்சு. எவ்வளோ தனி வட்டி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் தனி வட்டி கிடைக்குது. அப்போ I கொடுத்தாச்சு. என்ன கேட்குறாங்கன்னா அசலின் மதிப்பு P கேட்குறாங்க. இப்போ நம்ம பிரதியிடலாம். I என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய். அதே ஈக்குவல் P வந்து கேட்குறாங்க, அப்படியே போட்டுக்கிறோம். N என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க, R 5 கொடுத்துருக்காங்க by 100. இப்போ இந்த 5 ஈக்குவலுக்கு இந்த சைடு நேராக இருக்கிறதையும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிட்டா இங்கே 1 வரும். அப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா P = இப்போ இங்கே இது பார்த்துக்கலாம், இங்கே பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த 5 1 டைம்ஸு, இது 20 டைம்ஸ். அப்போ நமக்கு கிடைக்கிறது என்னது 1 = P/20 கிடைக்குது. இந்த 20 இந்த பக்கம் போனால் P = 1 × 20. அப்போ Pயோட வேல்யூ 20. இதுதான் ஆன்சர். அதாவது இங்கே 5 = P × 5 × 5 by 100. 5 கேன்சலு. இது 5 1 டைம்ஸ், இது 20. அப்போ 1 = P/20 வருது. இது இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணால் இப்போ P = டிவைட் இருக்கிறது இந்த சைட் பண்ணால் மல்டிபிள் ஆகிடும். அப்போ 1 × 20 வரும். அப்போ P = 20. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போகலாம். அப்போ அசல் எத்தனை ₹20. இதுதான் ஆன்சர். அடுத்தது எந்த அசலானது X% தனி வட்டிக்கு X வருடங்களுக்கு ரூபாய் X என்ற தனி வட்டியை தரும் கேட்டிருக்காங்க. எந்த அசலானது X தனி வட்டிக்கு, X தனி வட்டினா R, X வருடம் N, ரூபாய் X என்ற தனி வட்டி, அப்போ I கொடுத்தாச்சு. என்ன கேட்குறாங்கன்னா அசல் P கேட்குறாங்க. அதே ஃபார்முலா I = PNR/100. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். X வந்து தனி வட்டி, P வந்து கேட்டிருக்காங்க, N-ம் X தான், R-ம் X தான் by 100. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா X = P × X × X/100. இப்போ X-ம் X கேன்சல். அப்போ இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். நமக்கு என்ன பண்ணுவோம் அடுத்தது 1 = P × X/100. இப்போ இங்கே டிவைடில் இருக்குது, இந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆகிடும். அப்போ மல்டிபிள் ஆனிச்சுன்னா அப்போ 100 = P × X. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு 100 = P × X. இங்கே இன்டூவில் இருக்குது, இது இந்த சைட் போனால் டிவைடில் ஆகிடும். அப்போ P = 100/X. அப்போ அசல் என்ன கொடுத்துருக்காங்க 100/X. அப்போ ஆன்சரு ரூபாய் 100/X. அடுத்தது பார்க்கலாம். ஆண்டு வட்டி வீதம் 2%, 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 300 கிடைக்கும் எனில் அசலை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ R கொடுத்தாச்சு. எத்தனை ஆண்டுனா 3 ஆண்டு, அது N கொடுத்தாச்சு. வட்டி வீதம் எவ்வளோ கிடைக்குதுன்னா 300. அப்போ I கொடுத்தாச்சு. என்ன கேட்குறாங்கன்னா அசல் கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அப்போ I = PNR/100. இப்போ இதில் பிரதியிடலாம். பிரதியிட்டால் நம்ம 300 = PN. இப்போ நம்ம இங்கே போடலாம். இப்போ 300 = P நமக்கு தெரியாது, N என்னது 3, R வந்து 2/100. இப்போ 300க்கு இந்த 3 கேன்சல் பண்ணலாம். 1 டைம்ஸு, இது 100. அப்போ இந்த 2ம் 50 கேன்சல், இது 1 டைமு, இது 50. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 50 = P/100 கிடைக்குது. இங்கே டிவைடில் இருக்குது, இந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆகிடும். அப்போ 50 × 100 = P. அப்போ ஆன்சர் P = 5000. இதுதான் ஆன்சர். அப்போ அசல் எத்தனை 5000. அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு தொகையின் தனி வட்டி 3 ஆண்டுகளுக்கு 235.20, மேலும் வட்டி வீதம் 14% எனில் அத்தொகையின் மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை வருடம் N வருடம். வட்டி எவ்வளோ கிடைக்குதுன்னா 235.20. எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 14%.
அப்போ அசல் கேட்குறாங்க. அப்போ சேம் ஐ ஈக்குவல் டு PNR by 100. ஐ என்னது 235.20 ஈக்குவல் டு பி தெரியல, என் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3, இந்த 6 வந்து 14 by 100. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த 100 வந்து இந்த பக்கம் போய் மல்டிபிள் பண்ணுது. மல்டிபிள் பண்ணோன்னே 235.20 இன்ட்டு 100 ஈக்குவல் டு பி இன்ட்டு 3 இன்ட்டு 14. இப்போ இது மல்டிபிள் பண்ணும்போது இந்த 2 பாயிண்ட் தள்ளி இப்படி புள்ளி வந்துடும். அப்போ நம்ம கிடைக்கிறது 3520 23,520 நமக்கு கிடைக்குது. ஏன்னா இந்த 20 மல்டிபிள் பண்ணும்போது 20 இந்த பக்கம் வருது. இப்போ ஈக்குவல் டு பி இன்ட்டு 3 இன்ட்டு 14 வருது. இதை வந்து 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளால் எப்படி கேன்சல் பண்ணலாம்? இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. 2 + 3 5, 5 + 5 10, 10 + 2 12, 12 + 0 12. அப்போ 3 டேபிளில் 12 வரும். அப்போ 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். இது 1 டைம்ஸு. இது பார்த்திங்கன்னா 7 தாட்டி 21 மீதி 2, இதே வந்து 8 தாட்டி 24 மீதி 1, 4 தாட்டி 12, இது 0. அடுத்தது இது வந்து 2ஆல் வகுப்படும் போது இது 7. அப்போ இது 3 தாட்டி 6 மிச்சம் 1 9. அடுத்தது 2, இங்கே 0. அப்போ 7ஆல் வகுப்பட்டுச்சுன்னா இது 1 தாட்டி, இது வந்து 5 தாட்டி 35 4 6 0. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா பி ஈக்குவல் டு ரூபாய் 560 தான் ஆன்சர். அப்போ அசல் பார்த்திங்கன்னா 560. அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு வங்கியானது வைப்புத் தொகை 6% தனி வட்டி வழங்குகிறது. ஒரு வருடத்திற்கு வட்டி 45 கிடைக்க எவ்வளவு வைப்புத் தொகை செலுத்த வேண்டும் என காண்க. சேம் அதே மாதிரி மாடல் தான். வைப்புத் தொகை பார்த்திங்கன்னா ஒரு வங்கியானது வைப்புத் தொகைக்கு எவ்வளோ சதவீதம் தனி வட்டினா 6%. அப்போ 6 எத்தனை வருடத்திற்கு? ஒரு வருடத்திற்கு. அப்போ இங்கே 1. வட்டி எவ்வளோ சதவீதம் கிடைக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 45 ரூபீஸ் வந்து இது வந்து வட்டி கிடைக்குது ஐ, இது வந்து என். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா வைப்பு தொகை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அதே ஃபார்முலா ஐ ஈக்குவல் டு PNR by 100. அப்போ ஐ என்ன பார்த்தீங்கன்னா 45, பி தெரியல, என் வந்து 1, ஆர் வந்து 6% by 100. இப்போ பார்த்தீங்கன்னா இது 3ஆல் வகுப்படும். அப்போ இது 2, இது பார்த்தீங்கன்னா 1 3 3 மிச்சம் 1 5. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே மல்டிப்பிளில் போயிடும். இப்போ மல்டிப்பிளில் போடணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அப்போ பி ஈக்குவல் டு 15, அதாவது 1500 கிடைக்கும். பை இங்கே மல்டிப்பிளில் இருக்கிறது டிவைட்டில் வந்து 2. அப்போ கேன்சல் பண்ணால் இது வந்து 7 தாட்டி 14 மிச்சம் 1 5 தாட்டி 0. அப்போ வந்து அசல் என்னென்னா 750. இதுதான் ஆன்சர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா அதாவது அசல் கேட்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா தனி வட்டி கொடுத்தாச்சு, அப்புறம் என் கொடுத்தாச்சு, ஆர் கொடுத்தாச்சு, இது 3 கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா அசல் கேட்டாங்கன்னா எப்படி போடணுங்கிறது பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த 5 சம் பார்க்கலாம். நன்றி.